அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் மன்சூராபாத் கிராமம். இம்மையத்தில் இந்த நீர் உணவு முறை புத்தகத்தில் 4வது பாடம் அருமையாக என்ன கூறுகிறது? திருவள்ளுவரும் திருமூலரும் என்ற தலைப்பில் அருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவருடைய கருத்துகளும் திருவள்ளுவரும் திருமூலரும் மற்றும் அர்னால்ட் எட்வர்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஞ்ஞானியுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் ஒன்றாக இணைகிறது. அதுவும் நீர் சிகிச்சை என்று சொல்லப்படுகின்ற இந்த நீர் உணவு முறையிலே ஒன்றான கருத்தாக இருக்கிறது என்ற உணர்ந்த கருத்தை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிறது. நீர் உணவு முறையில் அஷ்டாங்க யோகத்தில் 4 நிலைகள் போதும். இந்த 4 நிலைகளிலே விண்வெளியில் சென்று வாழ்க்கையை வாழ முடியும் என்ற உணர்ந்த கருத்தை இந்த பாடப்புத்தகம் நமக்கு அருமையாக சொல்லுகிறது என்ற கருத்தை நமக்கு அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் அஷ்டாங்க யோகத்தில் முதல் 4 நிலைகள் என்னென்ன நிலைகள்? 1 இளமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணமயம். இந்த பிராணமயம் ஒன்றே போதும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, ரம்மியமாக பசி தாகத்தை கட்டுப்படுத்தி வாழ முடியும் என்ற உணர்ந்த கருத்தை கூறுவதுதான் அஷ்டாங்க யோகத்தில் பிராணமயம். இந்த பிராணமயம் என்பது பிராணசக்தி, அதாவது விண்காந்த அலைகள், வான்காந்த அலைகள், காமாகதி கிரேஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கரு அண்டம் என்று சொல்லப்படுகின்ற பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அங்கிருந்து வருகின்ற அந்த பிராணசக்தி வாழுதான். அந்த சக்தியில்தான் அனைத்து ஜீவன்களும் இணங்குகிறது என்ற உணர்ந்த கருத்தை இந்த புத்தகம் நமக்கு அருமையாக தெளிவாக கொடுக்கிறது. இதற்கு மேலான நிலை இன்னும் 4 நிலைகள் இருக்கிறது அஷ்டாங்க யோகத்தில். அது பிரதியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்படிப்பட்ட நிலைகளை அடைந்து ஒரு மனிதன் யோகியாக வாழ்ந்து அவன் அனைத்து கோள்களிலும் சஞ்சாரம் செய்ய முடியும் என்ற கருத்தை கூறுவதுதான் இந்த புத்தகமாகும். அப்படிப்பட்ட உணர்ந்த கருத்தை வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்துடைய படத்திலே இருக்கின்ற வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். இதை பரப்பிக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய குருநாதர் இனியன் ஐயா அவர்களும் அடியேனும் தான். ஆகினால் அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவரும் நீர் மருத்துவத்தை கடைபிடிப்போம், நலம் வளம் பெறுவோம், நோய் இல்லாமல் வாழ்வோம், நோயில்லா உலகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். விண்வெளி வாழ்க்கைக்கு தயாராகுவோம்.